உத்தரப்பிரதேசத்தில் நீதிமன்ற வளாகத்தில் காவலரும் வழக்கறிஞரும் கட்டி புரண்டு சண்டையிட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அடாவடியில் ஈடுபட்ட சம்பவம் தொடர்பாக இரு காவலர்கள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நடந்தது என்ன? நீதிமன்ற வளாகத்தில் பார்க்கிங் செய்வது தொடர்பாக சட்டத்துறையும் காவல்துறையும் சட்டையை பிடித்து சண்டையிட்ட காட்சிதான் இது. வழக்கறிஞர் எட்டி உதைத்ததும் ஆவேசமடைந்த காவலர் சாலையில் கிடத்தி மல்லு கட்டியுள்ளார். மது போதையில் எல்லை மீறியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள நிலையில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படுமா? உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் உள்ள நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடர்பாக ஏராளமானோர் வந்து சென்றதால் பரபரப்பாக காணப்பட்டது. அந்த நேரம் நீதிமன்றத்திற்கு இளம் வழக்கறிஞர் ஒருவர் வந்துள்ளார். அங்கு இரு காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அவர்கள் நீதிமன்றத்திற்கு வரும் நபர்களை தீவிரமாக கண்காணித்துக் கொண்டிருந்தனர். அப்போது வாகனத்தை நிறுத்துவது தொடர்பாக வழக்கறிஞருக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இருவரும் மாறி மாறி ஒருமையில் பேசிக் கொண்டதால் கைகலப்பாகியுள்ளது. அதில் காவலர் ஒருவர் வழக்கறிஞரின் கருப்பு அங்கியை பிடித்து சண்டையிட்டுள்ளார். அதனால் கடுப்பான வழக்கறிஞர் காவலரை காலால் எட்டி உதைத்துள்ளார். தொடர்ந்து இருவரும் கட்டி புரண்டு நடு ரோட்டிலேயே மல்லு கட்டியுள்ளனர். உடனே அங்கிருந்த சக வழக்கறிஞர்கள் இருவரையும் விலக்கிவிட்டு சமாதானம் செய்தனர். இது தொடர்பான வீடியோ வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. நீதியை தட்டி கேட்க வேண்டிய வழக்கறிஞரும் விதிமீறுவதை தடுக்க வேண்டிய காவலரும் தங்கள் கடமையை மறந்து கட்டிப்பிடித்து சண்டையிட்டது பல்வேறு தரப்பினரிடமும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்திய போலீஸ் உயர் அதிகாரிகள் துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்துள்ளனர். அதன்படி மதுபோதையில் வழக்கறிஞரிடம் வம்பிழுத்த காவலரை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டனர். அதை வேடிக்கை பார்த்த மற்றொரு காவலரை பணியிட மாற்றமும் செய்துள்ளனர்.